அது ஒரு நவராத்திரி வெள்ளிக்கிழமை. காஞ்சி சங்கரண்டமே கோலாகலமாக இருந்தது. வாழை மரங்களும் தோரணங்களும் வந்தோரை வரவேற்றன. சின்ன காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயாரிடமிருந்தும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் இருந்தும் பலவிதமான புஷ்ப மாலைகள் அருப்பிரசாதமாக மடத்தை வந்து அடைந்தன. இதைத் தவிர மடத்தில் நடக்க இருக்கும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கும் பல கூடைகளில் புஷ்பங்கள் வந்து சேர்ந்தன. புனிதமான நவராத்திரி காலத்தில் மகா சுவாமிகளை தரிசித்து அவரது ஆசி பெற வேண்டும் என்பதற்காக சென்னையில் இருந்தும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் குடும்பமாக பெண்கள் வந்தார்கள். எல்லோரும் ஒரு வரிசையில் நின்று மெல்ல முன்னேறி பெரியவாளின் தரிசனம் பெற்று நகர்ந்து கொண்டிருந்தனர். அன்றைய தினம் மடத்துக்கு வரும் சுமங்கலிகள் அனைவருக்கும் குங்குமத்தோடு புஷ்பம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதற்காக பெரியவாளுக்கு பக்கத்தில் ஏராளமான மூங்கில் தட்டுகளில் தொடுத்த புஷ்பங்கள் சின்ன சின்ன கிள்ளலாக வைக்கப்பட்டிருந்தன. இவை எல்லாம் காஞ்சியில் உள்ள ஆலயங்களில் இறை திருவுருவங்களுக்கு சார்த்தியவை. அப்போது பெரியவாளின் ஆசியை பெறுவதற்காக ஒரு குடும்பம் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது. ஆண் பெண் குழந்தைகள் என்று பெரிய குடும்பம் அது. இவர்களை பார்த்ததும் பெரியவா மூங்கில் தட்டுக்குள் கைவிட்டு ஒரு பூவை கையில் எடுத்தார். என்ன ஆச்சரியம்! அவர் கையில் வந்தது ஒரு தாழம்பூ. பெரியவா அதை கையில் எடுத்த அடுத்த கணமே அங்கு அந்த பூவின் மனம் பலமாக வீச ஆரம்பித்து விட்டது. பெரியவா தாழம்பூவை கையில் எடுத்ததை பார்த்த அந்த குடும்பத்தினர் சற்றே கலவரப்பட்டு மெல்ல பின்னோக்கி நகர்ந்தனர். அந்த குடும்பத்தினருக்கு ஏதோ ஒரு தோஷம் காரணமாக தாழம்பூ என்றாலே ஆகாது. ஒருவேளை தன் கையில் எடுத்த தாழம்பூ பிரசாதத்தை தங்கள் கையில் கொடுத்துவிட்டால் என்ன செய்வது என்கிற தயக்கத்தின் காரணமாக கண் கலங்கி பின்னுக்கு வந்தனர். பெரியவா கொடுத்து அதை வாங்க மறுத்தாலும் அது பெரிய அபச்சாரம் ஆகிவிடும் என்று குடும்பத்தினர் கலங்கினர். அப்போது நாகசாமி என்று பெரியவா குரல் கொடுக்க அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு ஆண்மகன் முன்னுக்கு வந்தார். பெரியவாளுக்கு என் பெயர் எப்படி தெரியும் என்று குழம்பிய அவர் ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்னுக்கு வந்து நின்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். பெரியவா சிரித்துவிட்டு, உங்கள் குடும்பத்தினரிடம் கொடுப்பதற்காக என் கையில் நான் தாழம்பூவை எடுக்கவில்லை. இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கு பதற்றத்துடன் ஓடிவரப்போகும் ஒரு மூதாட்டிக்காக இதை எடுத்து வைத்திருக்கிறேன். உங்கள் குடும்பத்தினர் யாரும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிடு நாகசாமி என்றார். அப்போதுதான் அந்த நாகசாமியின் குடும்பத்தினருக்கு மூச்சே வந்தது என்று சொல்லலாம். தாழம்பூ அவர்களிடம் இருந்து தப்பிவிட்டது. இன்னும் அரை மணி நேரத்தில் தாழம்பூ கேட்டு மூதாட்டி ஏன் இங்கு ஓடி வர வேண்டும்? காஞ்சிபுரம் கடைத்தெருக்களிலும் பூக்கடைகளிலும் கிடைக்காத தாழம்பூவா? பலரும் குழம்பினர். நிமிடங்கள் ஓட ஓட வெளியேயும் தங்கள் பார்வையை ஓட்டிக் கொண்டிருந்தனர். தாழம்பூவை தேடி எந்த மூதாட்டி சங்கர மடத்துக்கு இந்த வேளையில் ஓடி வரப்போகிறார் என்று மகா பெரியவாளின் முன்னால் அமர்ந்திருந்த பக்தர்கள் அனைவரும் ஆர்வமாக இருந்தனர். அவ்வப்போது வெளியே எட்டி பார்த்துக் கொண்டும் இருந்தனர். ஆனால் எவரும் வருவதாக காணோம். இதனிடையே நாகசாமியின் குடும்பத்தினரை தன் அருகே வருமாறு அழைத்த பெரியவா அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ரோஜா பூ மற்றும் மல்லிகைப்பூ, குங்குமம் என்று மடத்து பிரசாதங்களை கொடுத்தார். அனைவரும் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பலாம் என்று பெரியவாளிடம் உத்தரவு கேட்கும் போது கூடியிருந்த பக்தர்கள் இடையே ஒரு திடீர் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அனைவரும் என்ன என்பது போல வாசல் பக்கம் பார்வையை நகர்த்தினர். அப்போது ஒரு மூதாட்டி வியர்க்க விறுவிறுக்க மடத்தினுள் நுழைந்து கொண்டிருந்தார். மூதாட்டியின் முகத்திலும் உடலிலும் ஒரு பரபரப்பு. நான் பெரியவரை தரிசனம் பண்ணிவிட்டு உடனே ஊருக்கு திரும்பியாகணும். கடைசி பஸ் புறப்படுற நேரம் நெருங்கிடுச்சு என்று வாய் விட்டு தனக்குள் சொல்லிய வண்ணம் சில பக்தர்களை வலுக்கட்டாயமாக தள்ளிக்கொண்டு மகா பெரியவாளை நோக்கி முன்னேறினார். மூதாட்டியின் வயதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட அனைவருமே அவருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். மூதாட்டியை பார்த்ததும் பெரியவாளின் முகத்தில் ஒரு புன்னகை. தன் அருகே இருந்த தாழம்பூவை ஒரு முறை பார்த்துக் கொண்டார். யாருக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்பது மகான்களுக்கு மட்டும் தானே தெரியும். அன்றைய தினம் மூதாட்டிக்கு தாழம்பூ தேவை என்பது அந்த பரபிரமத்துக்குத்தானே தெரியும். ஊருக்கு போற கடைசி பஸ் புறப்படுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோ என்று அந்த மூதாட்டியை பார்த்து பெரியவா சொன்ன போது அங்கே வேறு எந்த சத்தமும் எழவில்லை. பெரியவாளையும் மூதாட்டியையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தார்கள்.
பெரியவாளுக்கு முன்னால் நின்றிருந்த மூதாட்டி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அவரது முகத்தில் பதட்டம் இப்போது ஓரளவுக்கு மறைந்திருந்தது. என் பேத்திக்கு தலையில தாழம்பூ வெச்சு பின்னிக்கணும்னு திடீர்னு ஆசை வந்துடுச்சு. பதிலுக்கு நான் அவகிட்ட காஞ்சிபுரம் போறேன், வர்றப்ப வாங்கியாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து எந்த கடையிலும் தாழம்பூ இல்லை. ரொம்ப ஏமாத்தமா இருந்தது. சரி, இவ்ளோ தூரம் வந்தாச்சு, உங்களை பார்த்து விழுந்து கும்பிட்டு போகலாம்னு மடத்துக்கு வந்தேன் சாமி. அவ தூங்காம தாழம்பூக்காக வீட்டு வாசல்ல எனக்காக காத்திட்டிருப்பா. என்ன பதில் சொல்ல போறேனோ என்று குரல் இளகி மருகினார். அழவும் செய்தார். மடத்தில் கூடியிருந்த மொத்த பக்தர்கள் அனைவரும் நடந்த சம்பாஷணைகளை கவனித்து ஆடித்தான் போயிருந்தார்கள். எங்கோ ஒரு கிராமத்தில் இருக்கும் பெண்மணிக்கு இன்றைக்கு தாழம்பூ தேவை என்பதை பெரியவா எப்படி கணித்தார்? அதுவும் இல்லாமல் தாழம்பூவை தேடி அந்த மூதாட்டி இங்கே வருவார் என்று எப்படி ஆரோடம் சொன்னார் என்று பிரமித்து பரபிரம்மம் இருக்கும் திசை நோக்கி விழிகள் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். பரிதாபத்துடன் அந்த மூதாட்டியை பார்த்த கருணை தெய்வம், நீ அழ வேண்டாமா, காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருந்தேவி தாயாரே உனக்காக என் கிட்ட தாழம்பூவை அனுப்பியிருக்கா, அதை தர்றேன், கொண்டு போய் உன் பேத்தி கிட்டே கொடு, சந்தோஷப்படுவா என்று சொல்லி தன் அருகே இருந்த காஞ்சிபுரம் தாயாரின் பிரசாதமான மணக்கும் தாழம்பூவை எடுத்து மூதாட்டியிடம் கொடுத்தார் பெரியவா. கூடவே ஒரு ஆப்பிளையும் எடுத்து அவள் கையில் கொடுத்து பேத்தி கிட்ட கொடு என்றார். மூதாட்டியின் கண்களில் இருந்து பொல பொலவென்று நீர் கொட்டியது. உடல் பதறியது. சாமி, இந்த தாழம்பூவை என் கிட்டே கொடுக்கிறதுக்குத்தானே என்னை இன்னைக்கு மடத்துக்கு வரவழைச்சே. தாயாரோட பிரசாதமான இந்த தாழம்பூவை என் கிட்ட தரதுக்காகத்தானா ஊர்லயே தாழம்பூ கிடைக்காம பண்ணிட்டே என்றெல்லாம் அரற்றி பரபிரம்மத்தின் கீழே விழுந்து நமஸ்கரித்தார்.